என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லு. முதல்ல தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைக்காம வாழ்வோம் என்று சொன்னால் நன்றி சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நம்ம நிறைய காரியங்களை, தேவையற்ற விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒருத்தரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தரையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம், இல்லையா? தேவனை பார்த்தா, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை முதலாவது நினைத்து தேவன் அருளிய, நீங்க சங்கீதம் 116 12 13 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். எடுத்து வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய 116 சங்கீதம் எல்லாரும் கையில வைத்துக் கொள்ளுங்க. என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன இன்னைக்கு? திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆண்டவர் பேச வருகிறார், என்ன சொல்ல வராருன்றதையே நீங்க விட்டுறீங்க. நிறைய பேர் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கடந்த வாரம் பேசுனது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருந்தது? ஜெபிச்சுட்டு வந்தீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே அப்படின்னு சொல்லி தினமும் ஆண்டவரே உங்கள் அன்பில் நான் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை நம்ம அவருடைய செய்த உபகாரங்களை, கர்த்தர் தேவன் அருளிய சொல்லி முடியாத, சத்தமா சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும். அவர் செய்த உபகாரம் என்ன உபகாரம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்கே 116 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு? சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்? உலகத்தில் போய் என்ன பண்றான்? முடியை எடுத்து மொட்டை அடிச்சுக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் செய்த உபகாரங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு கொடுத்திருக்கிறார் பாத்தியா, இந்த ரட்சிப்பு, அல்லேலூயா, அதை நீ எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய? கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள். அதான் ஸ்தோத்திரம் பண்ண அவரை. அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நீ நினைக்கும் போது, தம்பி லேசே கோவை, அவர் உபகாரங்களை நீ நினைக்கும் போது நீ என்ன செய்யணும்? இந்த நம்முடைய இந்த ரட்சிப்பின் பாத்திரம், இந்த சரீரத்தில் நம்ம கொடுத்த அந்த ரட்சிப்பு, நம்ம ஆத்துமாவில் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லப்படும். ரட்சிக்கப்படாதனால அவருக்கு மகிமை செலுத்த முடியாது. சங்கீதத்தில் பார்த்த கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துங்கள். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் அதிகமாக பண்ணணும். தேவனே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த உபகாரங்களை, நன்மைகளை நினைத்து நினைத்து திரும்பி திரும்பி நன்றி சொல்லணும். நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா அவனை பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படி நாம் என்ன செய்கிறோம்? சுற்றில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்களே ஏன், இவங்க இப்படி இருக்கிறாங்களே ஏன், இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு, அப்படி பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறோம், இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் கொடுத்த அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை, தேவன் செய்த நமக்கு வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை, அதை நம்ம என்ன செய்யறது இல்லை? மனுஷன் அதை நினைக்கிறது இல்லை. அதை நினைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்க நினைங்கன்னு சொல்லுகிறார். மிக முக்கியமாக உங்க வாழ்க்கையில செய்த உபகாரம் என்ன அப்படின்னு முதல் காரியம், முதல் வசனம் நான் சொல்லுகிறேன். எடுத்து 3 காரியங்கள் இதே சங்கீத புஸ்தகத்திலிருந்து சொல்லுகிறேன். 116:9 சொல்லுகிறது, வாசிங்க. 7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என்ன செய்திருக்கிறார் அவன்? என்ன சொல்றான்? ஆத்துமாவே. அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான், ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆத்துமா ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஆத்துமா மீட்பை உனக்கு கொடுத்திருக்கிறார், மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். உன் ஆத்துமாவை என்ன பண்ணியிருக்கிறார்? 8:1 சொல்லுது பாருங்க, என் ஆத்துமாவை மரணத்துக்கு போதும். கவனிக்கிறீங்களா? என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறார். இல்லைங்க, ஒரு அல்லேலியா வரமாட்டேந்து ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமானா ஆத்துமா ஒரு அல்லேலியா நன்றி சொல்லலாம். நல்ல சத்தமா கையை உயர்த்தி சோத்திரம்.
இது பெரிய உபகாரம். தேவன் நமக்கு செய்த உபகாரத்திலேயே எந்த உபகாரம் ரொம்ப பெருசு? நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்? பொண்ணு, பொருள், வசதி, வாய்ப்பு, சொத்து, பணம், இதெல்லாம் ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றான், ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு. லூக்கா புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? அவன் வீடு நிறைய சொத்து சேர்த்துட்டானா, நகைவா சாப்பிட முடியும்? சொல்லுங்க. பணத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்க முடியுமா? வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற பொருள்களை எடுத்து சாப்பிட்டுக்க முடியுமா? சந்தோஷமா இரு. நிறைய சொத்து பத்துக்களை சேர்த்துட்டான். அவன் சொல்றானா, வீடு நிறைய பொண்ணும் பொருளும் சேர்த்துட்டான். அநேக நாட்களுக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்பா இயேசு சொல்லுகிறார், உன் ஆத்துமா இந்த இரவு வேளையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால், இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டால், இந்த நீ சொல்ற பொருள் எல்லாம் யாருடையதாகும்னு கேட்கிறார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உன் ஆத்துமா போயிடுச்சுன்னா, இன்னைக்கு உன் ஆத்துமா செத்துருச்சுன்னா, நீ மரித்து போனால் இது யாருடையதாகும்னு கேட்கிறார். விளங்குதாங்க? சோத்திரம். அப்போ நமக்கு என்ன தெரியறது இல்லை இன்றைக்கு? சொல்லுங்க, என்ன தெரியறது இல்லை? ஆத்துமா ரட்சிப்பை குறித்து தெரியறது இல்லை. ஆத்துமா மீட்பை குறித்து அது அருமையாக நினைப்பது இல்லை. நம்ம வேதம் சொல்லுகிறது ஆத்துமா மீட்பு அருமையானது. சொல்லுங்க வாய் திறந்து. விசுவாசி ஒரு வசனத்தை தொடங்கும் போதே ஃபுல்லா முடிக்கணும். அப்படி வசனங்களை தெரிந்து வைத்திருக்கணும். ஆத்துமா மீட்பு, சத்தமா, அருமையானது ஆத்துமா மீட்பு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை அருமையாக நினைக்கிறீர்களா? அதை மகிமையாக நினைக்கிறீர்களா? அதுதான் சொல்றது. அவர் செய்த உபகாரம் பெருசு. இதுதான். நம் ஆத்துமாவை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம் ஆத்துமாவை ரட்சிப்புல இதுவரைக்கும் நிலைத்திருக்க பண்றாரே. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுதோ, இன்னைக்கு வரைக்கும் ரட்சிப்புல உன்னை நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறாரே. எத்தனை பேர் ரட்சிப்பு இருந்து தவறி போயிட்டாங்க, வாழ்க்கை தடம்புரண்டு போயிடுச்சு. மறுபடியும் பாவத்துக்குள்ள போனவர்கள் எத்தனை பேர்? இயேசுவை மறுதலித்து போனவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு சபைக்கு போகாம உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்? கவனிக்கிறீங்களா? கடந்த வாரம் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளா அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்தவங்க. 20-25 வருஷமா. கவனிக்கிறீங்களா? கவனம் எல்லாத்துக்கும் செய்தி மேல இருக்கா? செய்தி ஆண்டவர் என்ன பேசுறாரு கவனமே இருந்தா உன் கவனமும் திரும்பாது, உனக்கு தூக்கம் வராது. முழு கவனம் உனக்கு இங்கேயே இருக்கணும். என்ன பேசுறாரு ஆண்டவர், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்றதுல உன் மனசு கவனிச்சா போதும். சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க? இது ஏதோ பேசிட்டு போறாங்க, ஏதோன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இளங்காது. சோத்திரம் ஆட்டோமேட்டிக்காக உன் மைண்டு வேற எங்காவது சிந்தனைக்கு போயிடும். புரியுதா? இந்த வசனம் உள்ள போய் உனக்கு பலனை உண்டாக்காது. வசனம் 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட பேசும்போது கடந்த வாரங்களில் ஏதோ ஒரு சின்ன காரியங்களினால ஒரு 4-5 வருஷமா, ஒரு 3-4 வருஷமா திருச்சபைக்கே போகாமல் இருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்டு ஊழியமெல்லாம் செஞ்சு எல்லா சபை காரியங்களில் கூட்டங்களில் ஈடுபட்ட மனிதன் இன்னைக்கு போகலை. சாதாரணமாக சொல்ற, ஐயோ என்ன ஆண்டவர் வரப்போறாருப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? எங்காவது போ, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ இப்படி இருக்கலாமா? நான் ஒரு இடத்துல சொல்லி விடுறேன், எங்காவது ஒரு சர்ச்சுக்கு போ, ஆண்டவரை தேடு. பரலோக ராஜ்யம், ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையானது. இன்னைக்கு அற்பமா நினைத்து இன்னைக்கு இந்த உலக காரியத்துக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுற. ஏது தப்புன்னு சொன்ன நான் மண்டையில ஏற மாட்டேங்குது பாருங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்ப இதுல நிலைத்திருக்கல அநேகர். நம்மை நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவங்களை பார்க்கிறோம் நம்ம, அவங்க சரியில்லையே, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லையே. முன் ஆத்துமாவை ரட்சித்தாரே, உன் ஆத்துமாவை இதுவரைக்கும் அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறாரு. ஆமென். பணத்தையோ பொருளையோ காசு பணங்களை இதெல்லாம் நம்ம சம்பாதிச்சு உலகத்துல தேவை அதெல்லாம். அதனால ஒன்னா நம்மால் இப்படி போனா இப்படி போவாங்க, அப்படி போனா அப்படி போவாங்க. எது முக்கியம் அதை காத்து கொண்டு உலகத்துல வாழ்றதுக்கு தேவை அத்தியாவசிய பொருள். நான் இந்த சரீரம், இந்த ஆத்துமா என் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், சொல்றது விளங்கு, இந்த ஆத்துமா
என் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த சரீரத்துக்கு ஆகாரம் தேவை, இந்த சரீரத்துக்கு உட தேவை. எங்காவது போய் முடக்கிறதுக்கு, காலை முடக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் சாயிருக்க தான் உண்ண உணவு கொடுத்தீர் பாடணும், உடைய கொடுத்தீர் பாடணும், இருக்க இடம் கொடுத்தீர்னு பாடணும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஏதோ ஒரு நாட்டில் ஒரு வீடியோ வருது, சின்ன குழந்தைங்க பசிக்கு பட்டினிக்கு மழையில் சாப்பாட்டு கியூவில் நிற்கிதுங்க, அப்படியே நடுங்கிட்டு நிற்கிதுங்க. புரியுதாங்க? அந்த நிலையில் எப்போ எப்படி எங்கே எப்படி நிலைமையில வருன்னே தெரியாது. இன்னைக்கு நமக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்குறாரு, நல்ல படுக்க இடம் கொடுத்துருக்குறாரு, உடுக்க உட கொடுத்துருக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் பெருசாக ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்குறோம். எல்லா தேவைகளை கொடுத்தாலும் இன்னும் அது வேணும் இது வேணுன்ட்டே உட்காந்துருக்கிற மொழிய நம்ம கிடைச்சதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருக்கு இருக்கிறத நன்றி சொல்லிட்டு தேவைகளை சந்திக்கிறாரா? போதுமானதை கர்த்தர் கொடுக்குறாரா? நம்ம ஆத்தும ரட்சிப்பு எவ்வளோ அருமையான ரட்சிப்பை கொடுத்தவரை தொழுது கொண்டுட்டே இருக்கலாமே. அதுதான் சொல்ல வருது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுதுகொள், அவருக்கு ஏதாவது செய்யு, அவருக்கு மகிமைப்படும்படியாக ஏதாவது செய்யு, அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்து, கனத்தை செலுத்து. அப்படின்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஒரு மீட்கப்பட்டவன் தாங்க ஜெபம் பண்ணுவான், மீட்கப்பட்டவன் தாங்க ஆண்டவரை துதிப்பான். ரட்சிக்கப்பட்டனா சும்மா உட்கார்ந்துருக்க நேரம் கொஞ்ச நேரம் எடுத்து என்ன பண்ணலாம்? பைபிள் எடுத்து ஒரு 2 அதிகாரம் படிக்கலாமே, இல்லையா? சொல்லுங்க. ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடலாம், சபை கூடி வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போலாம். இந்த ஆத்தும ரட்சிப்புக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி செய்ய முடியும்? சண்டே ஆராதனை அப்படின்றது பாரம்பரியம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி நீங்க வாழக்கூடாது. இந்த சண்டே ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம்? காலையில குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் உலாவி வராருன்னு நமக்கு தூக்கம் வந்துடுது. சோத்துறோம். காலையில வந்து என்ன பண்றோம்? அதையும் இங்க வந்து பாதி பேர் தூங்கி தான் எழுந்துச்சு போயிட்டு இருக்கிறோம். சோத்துறோம். என்ன சொன்னாலும் வாரம் அதே பார்ட்டிக்கு தான். அவங்க மனம் திரும்புறதே இல்லை. ஜெபம் பண்ணி ஐயா நான் சரியாயிடணும், சபைக்கு போனால் என்ன செய்யக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது, வசனம் கேட்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். வர 2 மணி நேரத்துலையும் கடந்த வாரம் நான் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் ஜெபிச்சோம். சோத்திரம். இன்னும் இந்த ஆண்டவர் கிருபையில் இந்த வாரம் இரவு ஜெபத்தில் அநேகர் வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்த மாதம் உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வராதவங்களை இன்னும் அநேகர் எதிர்பார்க்கிறோம். நல்ல ஓரளவுக்கு கூட்டம் ஜனங்க வந்தாங்க, பேர் புதுசாகவும் சில பேர். அதனால் எல்லாரும் வாங்க. இரவு நேரம் 1:30 மணிக்கு அழகாக முடிச்சிடறோம். அந்த ஜெபம் உங்கள் ஆத்துமா உள்ளான வாழ்க்கைக்கு பெரிய பலனை உண்டு பண்ணும். இரவு ஜெபம் பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். விசுவாசத்தோடு நீ தேடணும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்றதுனால கடந்த வாரம் நடந்த சம்பவம் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கவனிக்கணும். எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் கியூவில் நிற்கிறாங்களாம். எதை பார்க்கறதுக்கு? பார்த்தீங்களா? கல்லையும் மண்ணையும் பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் கியூவில் நின்றுருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டெல்லாம் டிராவல் பண்ணி போயிருப்பான். எந்தெந்த ஊரில் வெளியூர்ல இருந்து போகிறான் கவனிக்கிறீங்களாமா? போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி போய் நின்று பார்க்கறதுக்காக 5 மணி நேரம் மொட்டை வெயில நின்று பார்க்குறான். நீ 2 மணி நேரம் தடிக்கி விழுந்தா சச்சு உனக்கு. இங்கே ஜீவனுள்ள தேவன் அது ஆராதிக்க வருகிறோம் நீயும் நானும். எவ்வளவு உற்சாகமா நம்ம வரணும். சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாதவர்கள் எப்படியோ தேடுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தங்களுடைய நிர்விசாரமாய் காணப்படுகிறதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறத பார்க்கிறோம். நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்கு வரமாட்டேன். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து இது ஏன் இப்படி நடக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி, அதெல்லாம் பார்க்காத. எல்லாம் பார்க்கும்போது நீ என்ன, ஏன் ஆத்துமா ரட்சிப்புல ஆண்டவர் என்னை நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறாரு, அது உண்மையா இருக்க வைக்கிறாரு. இந்த ஆத்துமா ரட்சிப்பு எனக்கு கொடுத்தீரே, அது சரியா இல்லாதனால தான் அவன் தடுமாறுறான், அவன் வாழ்க்கையில தப்பு செய்யறான், பாவம் செய்யறான். சொல்லுங்களேங்க, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார் அல்லவா? 66ஆம் சங்கீதத்தில் 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 66:16 வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். எவ்வளவு அழகா அந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாரு. எப்படி? தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க. ஹலோ, இப்படி தெருவில் நின்று கத்தி சொல்லணும். சொல்லுங்களாங்க,
பஸ்ஸில் நின்று கத்தி சொல்லணும், ட்ரெயினில் நின்று கத்தி சொல்லணும். அந்த நாள் எல்லாம் அப்படி சுவிசேஷம் அறிவிச்சோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் கிராமத்தில் போய் நின்று போட்ட சத்தம் போட்டால் கிராம வீட்டுக்கெல்லாம் இருந்து வந்து வெளியே வந்துருவாங்க. ஸ்தோத்திரம். இல்லாட்டி இப்போ மைக்கு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம், ட்ரை சைக்கிளில் மைக்கு கட்டிக்கிட்டு கொட்டை அடித்து பாட்டு பாடி மைக்கில் இயேசு நேசிக்கிறார் சத்தம் போட்டால் வந்துடுவான். எதுக்கு? என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு ரட்சகர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், ஜீவிக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். நீ அறியாத இயேசு உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவரே உன் தெய்வம், அவரே வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று நாம் போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? உன் ஆத்துமாவுக்கு செய்ததை நீ மற்றவர்களுக்கு போய் சொல்லு. அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. உனக்கு தந்த ஆத்தும ரட்சிப்பை நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறீங்களா? மண்டைய தான் ஆற்றும். அறிவிக்கிறமான்னு கேட்டேன், சொல்லுங்க. அறிவிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அறிவிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்கு ஆத்துமா ரட்சிப்பை நாம் என்ன பண்ணணும்? எனக்கு கிடைத்த ஆத்துமா ரட்சிப்பு அந்த இயேசுவை நாம் எல்லாருக்கும் அறிவித்து கொண்டே இருக்கோம். சோத்திரம். குடும்பத்துக்கு அறிவி, சொந்த பந்தங்களுக்கு அறிவி, நண்பர்களுக்கு அறிவி, வேலை செய்யற இடத்துல சொல்லு. சொல்றது விளங்குதாங்க? சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களை நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த வசனம் முடிகிற வரைக்கும் வை, அடுத்த வசனம் வர வரைக்கும் அதான் இருக்கணும். புரியுதா? எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அல்லேலூயா. ஆம், என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். சோதரர். அடுத்தது நீங்க பாருங்க, அதே சங்கீதம் எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறார் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. வாசிங்க, எடுத்து வேகமா டக்கு டக்குன்னு வாசிக்கணும். வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன். கொஞ்சம் கேட்கும் போது, கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்ன்றார். ஹலோ, கவனிச்சிங்களா? சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க. அப்பாவுடைய ஆத்துமாவதும் மகனாவுடைய ஆத்துமா எல்லாமே ஆத்துமாவும் என்னுடையது என்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய ஆத்துமா அத்தனையும். இதை மீட்க தான் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார், தன் ஆத்துமாவை மீட்க தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பாவம் செய்தா அந்த ஆத்துமா சாகும்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா பாவத்திலிருந்து ரட்சித்து நமக்கு எவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்தாருங்க. சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த மீட்பு அறியாம, இந்த ஆத்துமா ரட்சிப்பை அறியாம, உலகத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக, இச்சைகளுக்காக, உலகத்துல ஐஸ்வர்யமா வாழ்றதுக்காக, எப்படியோ வாழ்றதுக்காக இந்த ஆத்துமா ரட்சிப்பை இழந்துட்டு பாவம் செய்து தப்பா ஆத்துமாவை இழந்து போறவங்க எத்தனை பேர்? சொல்றது விளங்குதாங்க? அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமா மீட்பை நீங்க அருமையானதாக நினைத்து வேதம் சொல்லுகிறது, நீ நன்றி சொல்ல அவருக்கு. சொல்லுங்களேன், நன்மை செய்தபடியால் உன் ஆத்துமாவே அவருக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. சத்தமா சொல்லுங்களேங்க. ஐயோ, சத்தமே வரமாட்டேன்னு இல்லையா? சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆத்துமா மீட்பை நினைச்சு ஒரு நாள் மகிமை பார்க்காதது. நம்ம பார்க்கறது தான் பெருசா நினைக்கிறோம். உள்ள இருக்கிற நம்ம ஆத்துமாவை நம்ம பார்க்கல. சொல்றது விளங்குதா? அநேகர் என்ன சொல்றான், அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க, நான் என் வயசு 40-45 வயசு ஆகுது, ஹார்டா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒருத்தன் போய் பேட்டி, இந்த வயசுல 40-50 வயசுல உள்ள ஹார்டா எக்ஸசைஸ் பண்றீங்க. அது சொல்லுது, நான் இப்போ என் உடம்ப பார்த்துக்கிட்டா வயசான காலத்துல என் உடம்ப சொல்லுங்க, என் உடம்ப அது பார்த்துக்கும் அப்படிங்குது. இப்போ நான் உடம்ப பார்த்துக்கிட்டா நான் வயசான காலத்தில் என்ன உடம்ப அது பார்த்துக்கும் அப்படிங்குது. அப்போ அது தனியாக பிரித்து சொல்லுது பாருங்க. நான் இப்போ என் உடம்ப பார்த்துக்கணும், ஆத்துமா தான் பார்த்துக்குது. அப்போ அவங்க வேற, சரீரம் வேறையா சொல்லுதா? அது உலகத்தில் ரட்சிக்கப்படாதவன் இப்படி பேசுறான், தன்னை மறந்து எப்படி சொல்றான் பாருங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கையை உயர்த்தி நல்லா தான் சொல்லுங்களேன். சோத்திரம், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியணும்ல, இல்லையா? நம்ம ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா நம்ம பார்க்கல, வெளியில இருக்கிறதான் பார்க்குறோம், சரீரத்தை தான் பார்த்துக்கிறோம். இதுக்கு தான் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க இப்போ. சோத்திரம், அல்லேலூயா.
ஒருத்தன் கல்யாண போட்டால பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. கல்யாண போட்டாவே செல்லில் பார்த்து பார்த்து அதை பார்க்குறான், நொந்து போய் அழுகிறான். ஏன்னா அது பயங்கரமாக மேக்கப் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே முடியும் இல்லை, ஒரு மாதிரியாக உட்காந்துருக்குது. அது மேக்கப் கலைச்சோன்னு எப்படி இருக்குது அது சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி போட்டுடுறான். வயசான ஆளை கூட என்ன பண்ணிடுறாங்க, இளமையாக்கிடுறாங்க. உண்மையாலுமே நடந்துருச்சு. ஒருத்தன் வயசான ஆளு மேக்கப் ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி சர்ஜரி மாதிரி பண்ணி அவன் செட்டப் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டான். மணவரையில் ஒருத்தன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டான், அவன் முகத்தரையை கிழிச்சிட்டான். சோத்திரம் விளங்குதாங்க. இப்போ இன்னைக்கு அப்படி எல்லாம் சரீரத்துக்கு தான் எல்லாம் பாதுகா. என்னதான் போட்டாலும் என்ன போகுது, ஒரு நாளைக்கு சரீரம் எங்க போகும், மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்துமா அப்படி இல்லைங்க. நீ ஆத்துமாவுக்கு ஆகாரம் போடு. ஆத்துமாவுக்கு என்ன ஆகாரம் தேவை, இயேசு தான் தேவை. அந்த ஆத்துமாவுக்கு அவர் தான் மீட்டு கொடுத்தவர், அவர் தான் தேவர். அவரை நினைக்கும் போது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அவரை துதிக்கும் போது, அவர் வசனத்தை நீ தியானிக்கும் போது, அவரை பற்றி நீ மற்றவர்களுக்கு சொல்லும் போது இந்த ஆத்துமா ஜீவனோடு கூடவே இருக்கும், மரிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. சரீரத்துக்கு தான் மரணம், உன் ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை, நித்திய மோட்சத்துக்கு போகுமேமா. ஸ்தோத்திரம். அதான் சங்கீதக்காரர் 119 சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. 119 சங்கீதத்துல 25வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆத்துமா எப்படி இருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா, புரியுதா உங்களுக்கு? சரீரம் ரொம்ப டல்லாகி படுத்துட்டா என்ன பண்ணுவான், இவருக்கு கொஞ்சம் நல்ல ஆகாரம் கொடுங்க. டாக்டர் என்ன சொல்லுவார், இவருக்கு ரத்த கம்மியாக இருக்கு, எலும்பு சத்தெல்லாம் குறைஞ்சு போச்சு, என்ன பண்ணுங்க, ஆட்டு எலும்பா வாங்கி கொடுங்க, மாட்டு எலும்பா வாங்கி கொடுங்க, கொஞ்சம் கறியா போடுங்க. சோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்புறம் நம்மால் சொல்லுவான், நல்லா தாங்க கொடுத்துட்ருக்குறோம். அப்போ கூட இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, எங்கே போகுதுன்னே தெரியாது. சத்து இல்லைன்னா என்ன பண்ணுறோம், நம்ம சத்தான ஆகாரம் சரீரத்துக்கு கொடுக்குறோம். ஐயோ, கவனிக்கிறீங்களாங்க? இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றான், என் ஆத்துமா அப்படின்னா என் ஆத்துமா மண்ணோட உலகத்தில் போய் ஒட்டிக்கிச்சு. இப்போ உலகத்துக்குள்ள பாவம் இருக்கு. அம்மா கவனிக்கிறீங்களாம்மா? சோத்திரம். என் ஆத்துமா மண்ணில் போய், அப்போ உனக்கே ஒரு இது வேணும். என்ன, என் ஆத்துமா இப்போ தேவனை தேடலை, பண ஆசையில் போயிடுச்சு, பொருளாசையில் போயிடுச்சு, உலகாசையில் போயிடுச்சு, வேற எதோ மோகத்தில் போயிடுச்சு, சண்டை சச்சரவுல போகுது, கோபதாபங்கள்ல போகுது, கசப்பு வெறுப்புல என் ஆத்துமா போயிட்டு இருக்குது. இப்போ என்ன தேவை, இப்போ எனக்கு இதெல்லாம் விட்டு வெளியில் வரணும், வசனம் தேவை. வசனம் வந்து என்னை உயிர்ப்பிக்கட்டுமே. எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் விட்டு வெளியில வர்றதுக்கு உங்க வசனம் என்ன உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. கையை தட்டி சொல்லுங்க. விளங்குதா? யா, புரியுதா? எதுங்க உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கும்? எது ஆத்துமா உயிர்ப்பிக்கும்? இப்பதானே கேட்டீங்க. எதுவும் ஆத்துமா உயிர்ப்பிக்க கூடியது வசனம். மலையிலையா சொல்லுங்க. எவ்வளோ முறை விசனமா வரோம், புரியுதா உங்களுக்கு? சரீரம் இல்ல, உன் ஆத்துமா தான் சோர்ந்து போயிருது, கவலையில துக்கத்துல இதாயிடுது. ஆனா வசனம் உன் இருதயத்துல வந்தோடனே விசனம் ஓடி போயிருது இல்ல, மனசுல இருதயத்துல இருந்து ஓடிடுது இல்ல. சொல்லுங்க நல்லா கையை தட்டி. விசனம் போயிடுது. உன் ஆத்துமா பலனா இருந்தா உனக்கு கவலை, எதை குறித்து கவலைப்பட மாட்டோம், எதை குறித்து பயப்பட மாட்டோம். விசுவாச நம்பிக்கை அதிகமா வருங்க. உன் சரீரம் ரொம்ப மேலோங்கி இருந்தா என்ன ஆயிடும், ஆத்துமா உள்ள சாகடிக்கப்பட்டு அது சரீரம் ரொம்ப மேலோங்கி இருந்தால் எல்லாத்துலேயும் பயம் வரும், எல்லாத்துலேயும் கலக்கம் வரும். அதான் தப்பு பண்ணி ஏடா கூடமாக வாழ்ந்து தேவனோட சரி உள்ளவங்க வாழ்ந்தா ஆத்துமா மரிச்ச நிலையில் இருக்கும், சரீரம் மேலோங்கிடும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, அங்கே குதிப்போமா, இங்கே குதிப்போமா, அதை பிடிப்போமா, இதை பிடிப்போமா, டப்பாவை தூக்கி குண்டால போடுமா, குண்டாவை தூக்கி அண்டால போட்டு பார்ப்போமா, ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமான்னு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அதையில சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது புத்தி தப்பு தப்பா வேலை செய்யும், இல்லைன்னா செத்து போவோமா? இல்லையா சொல்லுங்க. செத்தா நரகத்துக்கு போயிடுவா, அதை பற்றியெல்லாம் அவனுக்கு அறிவே வராது. அறிவில்லை அவங்களுக்கு அதை பற்றி. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன இருக்காது, செத்தா நரகத்துக்கு போவோமா, இங்கே போவோமா, அங்கே போவோமா, எதுவுமே தெரியாது. சொல்றது விளங்குதாங்க? எந்த அறிவுமே இல்லாமல் உலகத்தில் வாழ்றான். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்துக்கிறாருல, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு ஆத்துமா, அவன் சங்கீதக்கார பிரயாசப்படுறான் பாருங்க.
என் ஆத்துமா என்ன பண்ணுங்க, உங்க வசனத்தினாலே என்னை உயிர்ப்பீங்க. அதே 81 வாசிங்க பார்ப்போம். அது 119 81வது வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உன்னுடைய ரட்சிப்புக்கு எல்லாரும் கவனிங்க வசனத்தை. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. இந்த மாதிரி எப்பா தவிக்குதான மாத்துமா, ஏங்குதான மாத்துமா. ஸ்தோத்திரம். சங்கீதம் சொல்றான்ல, என் ஆத்துமா தாகமா இருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கருதுகிறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறதுன்றான் பாரு. இல்லையா? சொல்லுங்களேங்க. ஹலோ சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. ஒரு முறை அப்படி தாகத்தோட தேடுங்க. உங்க ஆத்துமாவை ஆண்டவரை தேடவை, உங்க ஆத்துமாவை தேடவை, சரீரத்தில் தேடாத. எதை தேடவை? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை தேடு. என்ன தேடுன்னு சொன்னார் ஆண்டவர். நீ ஆத்துமாவிலிருந்து உள்ளான மனுஷனிலிருந்து தேடிப்பாரு, உன் லைஃப் எங்கேயோ போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சரீர பிரகாரமாவே தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்துமா ரட்சிப்பு அறிந்து கொள். ஆத்துமாவிலிருந்து ஆண்டவரை தேடிப்பார், நன்றி சொல்லிப்பார், மகிமைப்படுத்து. அதை நினைன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சொல்லுங்களேம்மா பிரதர், தம்பி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என் ஆத்துமா என்ன செய்கிறது? ரட்சிப்புக்கு ஆமா வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ரட்சிக்கப்படும்படி, இன்னும் மீட்கப்படும்படி. அடுத்து பாருங்க 175 அதே வசனம். 119 175வது வசனம். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக. அல்லேலூயா. என் ஆத்துமா உங்களையே துதிச்சிட்டு இருக்கட்டும். நியாய தீர்ப்பு வரும்போது என் ஆத்துமாவுக்கு உதவியா இருக்கட்டும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். புரியுதாங்க? நம்ம அப்படியே சங்கீதத்தில் பார்த்தலாம், நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அவன் செய்த தக்கதான தண்டனையை ஆண்டவர் வரும்போது கொடுத்தே தீரணும். அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இங்க நிறைய வாய்ப்பு உனக்கு இருக்குங்க. சொல்லுங்களேங்க. அவன் செய்யற அக்கிரமத்துக்கு, அவன் செய்யற தப்புக்கு, அவன் செய்யற பாவத்துக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகுது. சோத்திரம். நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளில் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றது எத்தனை பேருங்க விளங்குது? நல்ல கரங்களை உயர்த்த ஆமேன். உணர்ந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. நான் பாரத்தோடு சொல்றேன், இன்னைக்கு இந்த கடைசி காலம் ஆத்தும ரட்சிப்பு அறிய முடியல, மண்டையில ஏற மாட்டேன் நிறைய பேர். என்ன சொன்னாலும் விளங்கலை. வெளியில் போனாலும் அது என்னதான் பண்ணுறாங்க, மறுபடியும் சரீர பிரகாரமாக தான் வாழ்கிறாங்க, சண்டை சச்சரவோடு தான் வாழ்கிறாங்க, குழப்பத்தோடு தான் வாழ்கிறாங்க. கொடுத்த ஆத்தும ரட்சிப்பை சாகடிச்சுட்டு தான் வெளியில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதனையான காரியமாக இருக்கிறது. தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க, இதிலிருந்து மனம் திரும்புங்க. ஆத்தும ரட்சிப்பு அருமையானதான் நினை. இதை நினைச்சு மகிமைப்படுத்து, இதை நினைச்சு கர்த்தரை உயர்த்து. உன் ஆத்துமாவை ரட்சித்தவர் இந்த ஆத்துமா மீட்கப்படும் நாள் வரைக்கும், பரலோகத்துக்கு வர நாள் வரைக்கும் உன் சரீரத்துக்கு வாழ்றதுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் என் பரலோகத்தின் தேவன் பார்த்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. செய்யுங்க. நாம கவனத்தை இதை விட்டுட்டு ஓடிடாதீங்க. பணத்துக்காக, காசுக்காக, பொருளுக்காக, வேற எதுக்காகவும் இதை விட்டு ஓடாதீங்க. இதை விட்டு ஓடாத. ஆத்தும ரட்சிப்பை விட்டுட்டு ஓடிராத, இதை இழந்து ஓடிராத. இதை காத்து கொண்டு அதில் நிதானிச்சு செய். அதில் தான் இந்த ரட்சிப்பில் இருக்கிறவங்க நிதானமாக செய்வாங்க. ரொம்ப மிஞ்சி சில விஷயத்தில் போக மாட்டாங்க. மிஞ்சின காரியங்களில், கர்மத்தில் தலையிட மாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இதை அசட்டா பண்றவன் தான், மீட்ப ரட்சிப்பை அசட்டா பண்றவன் தான் எதையும் போய் துணிஞ்சு செய்வாங்க, எதுலையும் போய் இறங்குவாங்க. பார்த்துக்கறலாம் அப்படின்னு எல்லாம் மாம்சத்தில் இறங்க என்ன ஆகும்? ஆத்துமா சாகடிக்கப்படாது, இன்னும் செத்து தான் போகும். சரீரம் மிருகம், பிசாசு உள்ள வந்துடுறானே அப்புறம் இல்லையா? அதனாலதான் துணிகரமா செய்யறான். கிறிஸ்துவன்ற போர்வையில் நிறைய பேர் எவ்வளவு கொடுமையான பாவங்கள் இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அவன் பேரு தான், அவன் அப்படி பிறந்திருக்கிறான், அவ்வளவுதான். அவன் அதுக்கு தகுந்த வாழ்க்கையை, அதுக்குரிய அறிவை என்ன செய்யல, அறிந்து கொள்ளலங்க, உணர்ந்து கொள்ளலங்க. அவர் சத்தியத்தை அறிஞ்சா, அந்த உண்மையான உணர்வுக்குள்ள அவன் இருந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா பாவம் செய்வாங்களா? துணிகரமா செய்வாங்களாங்க? துணிஞ்சு சில விஷயங்களை செய்வாங்களா? சில பேர் செய்யறத பார்க்கும் போதோ, அதை கேள்விப்படும் போதோ எனக்கு தூக்கம் வர மாட்டேன். 2-3 நாள் அதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கே 2-3 நாட்கணக்கில் ஆகுது. சோத்திரம். இப்படி இல்லாமா மனுஷர்கள் இருப்பாங்க அப்படின்னு
அது அப்படியே ஜபத்தில் போனாலும் அதான் வருது, சாப்பிட உட்காந்தாலும் அது, எழுந்தாலும் வருது, படுத்தாலும் அதான் ஞாபகம். அது பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிடுது எனக்கு. ஏன்டா இது நான் பார்த்தோம் அப்படின்னு ஆயிடுது. சில விஷயங்களை கேள்விப்பட்டோன்னு ஆயிடுது, ஏன்டா பார்த்தோம் அப்படின்னு. கடந்த நாள் அமெரிக்காவில் ஒருத்தர் மாட்டினா, அந்த வீடியோ திடீர்னு நேற்று என் காட்டில் மாட்டுச்சு. ஒருத்தர் அனுப்பிச்சார், ஒன்றை பார்க்க போய் 4-5, அது என்ன கொடுமை, நரபலி சின்ன பிள்ளைகளை நரபலி கொடுத்து சாப்பிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய அதிபர் தலைவர்னு நினைக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, இவ்வளோ கொடுமையான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, இப்படிலாம் உலகம் இருக்கா, இன்னும் மனுசாட்சின்னு ஒன்று இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குங்க. சொல்லுங்களேன், அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமாம், நம்ம இன்னைக்கு பிரபலமாக உலகத்தில் நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் பாட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்கிற, எல்லாரையும் பார்த்து அவன் தலைவன் அதெல்லாம் சொல்கிறேன். யாரையும் நம்பாத, இந்த உலகத்தில் யார் மனுஷனை நம்பாதேன்னு வசனம் சொல்லுது. மனுஷனை நம்புவது வீணு, தேவனை நம்பு. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான். நீ உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வை, யார் மேலே நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேலே உன் நம்பிக்கை வைத்து வாழ். இன்னைக்கு உன் ஆத்துமா ரட்சிப்பை நினைத்து இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. எத்தனை பேர் உண்மையாக நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ரெண்டாவது காரியம், அதே சங்கீதத்தில் நன்றி சொல்றதுக்கு இன்னொரு காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்தது. வேகமாக பாருங்க, அடுத்தது 8வது வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். பார்த்தீங்களா? முதல்ல என்ன பண்ணார்? ஆத்துமாவை ரட்சித்தார். ரெண்டாவது என்ன பண்ணார்? நம்ம கண்ணை செய்கிறாரா இல்லையாங்க? ஹலோ, செய்கிறாரா இல்லையா? ஆத்துமாவை ரட்சித்து, அந்த ஆத்துமா ரட்சிப்பில் நீ நிலைத்து வாழ்வேன்னு சொன்னா, உன் கண்ணை கண்ணீருக்கும் உன் காலை இடறலுக்கும் தப்புவிப்பார் அவர். தப்புவித்தீர்னு சொல்லுகிறான். சொல்லுங்களேங்க வாயை திறந்து. வாழ்க்கையில் உன் கண்ணீர் சிந்துகிற நாட்கள் எவ்வளோ வருது, வேதனைப்படுகிற நாட்கள் எவ்வளோ வருது, உன் கால்கள் தடுமாறுகிற நேரம், இடற நேரம், ஐயோ எப்படி நான் இதில் பேலன்ஸாக நின்று போயிடுவனா, கடந்துருவனா நினைச்ச நாட்கள் எத்தனை. இந்த கண்ணீரின் பாதையை கடந்துருவனா, இந்த வேதனையின் பாதையை கடந்துருவனா, இந்த பிரச்சனையின் பாதையை நான் கடந்துருவனா? சொல்லுங்களேங்க. அப்படி நினைக்கிற நாட்கள், நினைத்த நாட்கள் எத்தனை. கடக்க பண்றாராங்க தேவன்? கடக்க பண்றாரா? நன்றி சொல்லலாமா? அதெல்லாம் நினைத்து உன் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தாரு. உன் அழுகையில் ஆனந்த கழிப்பா எத்தனையோ முறை மாற்றி இருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த அழுகையை மாற்ற மாட்டாரா? எவ்வளவு காலங்களை திரும்பி பாருங்க, எவ்வளோ பிரச்சனைங்க, அழுகை புலம்பல் என் வாழ்க்கையில் வந்தது. அதில் எல்லாம் இருந்து என் தேவனாய் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். சொல்லுங்கம்மா, கவனிக்கிறீங்களா? மாற்றிட்டு தானே வர்றாரு. சோத்திரம், அல்லேலூயா. அதையே வந்துச்சு இதே வந்துச்சுன்னு கேட்காத, அதிலிருந்து உன்னை காப்பாத்தினாரா? உன் காலை இடர்களுக்கு தப்புவித்தாரா? இந்த எஸ்தருக்கு வச்சாங்கல்ல, கண்ணீரும் புலம்பலும் அங்கே என்னாச்சான் உண்டானதுன்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு மரண கண்ணி ஆமான் மூலமா வந்தப்ப என்ன வந்துச்சு? அங்க புலம்பலும் என்ன வந்துச்சு? புலம்பலும் அழுகையும் உண்டாச்சா, அப்படி போட்டிருக்கு. யூதர்களுக்கு புலம்பலும் அழுகையும் உண்டாச்சு. எல்லாம் ரட்டுடுத்தி கொண்டு புலம்பரம் அழுகிறான். மரண பீதி, பயம், எப்ப சாவு வரும்னு தெரியாது, தான் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நிமிடம் தெரியாத அழுகையில துக்கத்துல கிடந்தாங்க. கர்த்தர் அதை ஆனந்த களிப்பா மாற்றினார். சோத்திரம், அல்லேலூயா. அப்படியே வசனம் சொல்லுது, யூதர்களுக்கு களிப்பும் ரட்சிப்பும் வந்தது. கரங்களை தட்டி அவங்க கண்களை கண்ணீரை ஆனந்த களிப்பா மாற்றி போட்டார் ஆண்டவர். அவங்க பூரீம் என்கிற ஒரு நாளை நியமித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அண்ணால் கண்ணீரோடு இருந்தா இல்லையா, புலம்பலோடு இருந்தா இல்லையா, துக்கத்தோடு இருந்தா இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? துக்கத்தை மாற்றி கண்ணீரை மாத்திர உடனே ஆண்டவர் சமூகத்தில் சொல்றா, என் இருதயம் என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. உன் கண்ணீரை தொடச்சோன்னு நீ என்ன பண்ற? எவனையோ போய் புகழ்ந்துட்டு இருக்கிற, எவனையோ சோத்திரம், எவனையோ போய் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிற, யாரையோ பாராட்டி உலகத்தில் போய் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் கண்ணீரை மாற்றுகிறது யாரு? உன் காலை இடர்களுக்கு தப்பி வைத்தது யாரு? அன்னால் அவரை எல்லாவா தேடி வந்தா, தேவனை எல்லாவா தேடி வந்தா. யூத ஜனங்கள் கர்த்தரை எல்லாவா தேடினார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு மொர்தெகாய் எஸ்தர் முதல் கொண்டு. சொல்லுங்க, புரியுதாங்க? உன் பிரச்சனையை மாத்திரவரைத்தானங்க தேடி வரணும். அந்த குஷ்டரோகி 10 பேர் வந்தான், சுகமாக்குறார் ஆண்டவர். நீ போய் ஆசாரின்னு காம்பின்றார், சுகமாக்கல. போற வழியில சுகமாயிட்டான் பாருங்க. சுகமானவனுக்கு ஒரு நன்றி வேண்டாமாங்க?
சொல்லுங்கள் அல்லேலூயா. சுகமானவனுக்கு ஒரு நன்றி வரல பாருங்க. சுகமானோனே அவன் இவர் சொன்னதுனாலதான் நமக்கு சுகம் கிடைச்சுன்னு புத்தி வரல பாரு. அவன் என்ன புத்தி வருது? ஐயோ சுகமாயிருச்சு, முதல்ல என் பொண்டாட்டிகிட்ட போய் காட்டுவோம், மனைவிட்ட காட்டுவோம், என் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம், என் நண்பர்கள்ட்ட கொண்டு போய் காட்டுவோம், ஊருக்குள்ள ஓடி போய் பாடுறா எனக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஒரே ஒருத்தன் தான். 9 பேர் இப்படி கிழக்க ஒருத்தன் ஓடுறான், மேற்க ஒருத்தன் ஓடுறான், தெற்க 2 பேர் ஓடுறான். கவனிக்கிறீங்களா தம்பிகளா? ஒரே ஒருத்தன் தாங்க தன்னை சுகப்படுத்தின இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். பயங்கர வேகமா ஓடி வரான். ஓடி வந்து முகங்குப்புற ஒரு பாதத்துல விழுந்தானா. ஆண்டவர் சொல்றார், சொஸ்தமாகினவர்கள் 10 பேர் அல்லவா? வேதனைப்பட்டாரா இல்லையா? மிச்ச 9 பேர் எங்கே? இந்த அந்நிய தேவனை மகிமைப்படுத்த அவன் பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றான். இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவர் வரலையா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறார். ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்துறது எத்தனை பேருங்க? உண்மையாவும் கண்ணீர்லேருந்து ஒரு பிரச்சனையை மாற்றும் போது ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்றவங்க எத்தனை பேர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றவங்க அதெல்லாம் நினைச்சு திரும்பி பார்த்து கடந்து வந்த பாதையில நீ என்ன பண்ணிட்டே இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க, நான் அன்னைக்கு மறிச்சிருப்பேனே ஆண்டவரே. நம்ம மனசு எல்லகன மனசு ஆயிடுங்க. நான் தான் பெரியவன் சொல்ல மாட்டோம். இயேசுவே அன்னைக்கே செத்துருப்பேன், இன்னைக்கு என்னை வாழ வச்சிங்களா, நீங்க தான் பெரியவர்னு சொல்லுவோம். நீங்க தான் உயர்ந்தவர் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. சோத்திரம், ஒண்ணுமே இல்லை. நான் பெரிய ஜம்பமெல்லாம் பேசுறேன், நான் எப்பவோ செத்து போயிருப்பேனே. நீங்க ரட்சிக்கலைன்னா என் பிள்ளைங்க நடுத்தூரில் போயிருக்குமே, பசி பட்டியல செத்துருக்குமே, இல்லை ஜெயிலில் உட்காந்துருப்பணும், எங்க இருந்திருப்பணும், எப்படி வாழ்ந்திருப்பணும், எங்க மோசமா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்குமோ தெரியாது. சொல்லுங்களேங்க. இன்னைக்கு நான் சௌக்கியமா சந்தோஷமா வாழ்றேன், அதை நினைச்சாதான் இன்னைக்கு நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு நான் சௌக்கியமா சந்தோஷம் நினைச்சேன்னா நன்றி சொல்ல முடியாது. சொல்றது விளங்குதாங்க? எதை நினைக்கணும்? கர்த்தர் எல்லாரையும் அப்படிதாங்க ரட்சிச்சிருப்பாரு. அதுக்கு தான் அப்படி கொண்டு வராரு, அந்த பாதையில் உன்னை நடத்துறாரு. கண்ணீரின் பள்ளத்தாக்கில எதுக்கு நடத்தி கொண்டு வராருன்னு கேட்டா, நீ அப்பதான் உனக்கு அந்த நன்றி சொல்ற இருதயம் வரும்னு விளங்க வைக்கதான் வராரு. அப்போ நம்ம ஆளுக்கு சரியானதுக்கு அப்புறம் விளங்க மாட்டேது நிறைய பேருக்கு. அதனாலதான் இஸ்ரவேலர் அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில கொண்டு வந்தார். அப்படி வனாந்திர வழியா நடத்தி கொண்டு வந்தார். அப்ப கூட இவனுக்கு என்ன வரமாட்டேங்குது? இப்படி எல்லாம் எங்களை நடத்தினாரே. சில பேர் தான் நினைச்சு நன்றி சொன்னான். வனாந்திரத்தில் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவனை கொன்றவரை துதியுங்கள், இப்படி வெட்டி தந்தவரை துதியுங்கள், செங்கடலை பிழைந்தவரை துதிகள். சில பேர் தான் கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறாங்க. அநேகருக்கு அந்த உணர்வு வரல. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா, ஆமென். கையாசைத்து ஒரு அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு சத்தமா. தேவன் எவ்வளோ கண்ணீரின் பாதையில் உன்னை மாற்றி இருக்கிறார், எவ்வளோ மரணத்தின் பிடியிலிருந்து உன்னை மாற்றி இருக்கிறார். ஆத்துமாவை ரட்சித்தார், உன் கண்ணீரை மாற்றினார், உன் கால்களை இடருக்கு தப்பி இன்னைக்கு ஜீவனோடு நம்ம நிற்க வச்சிருக்கிறார். அதுக்கு மட்டும் நீ நன்றி சொல்லிக்கிட்டே இரு. சோத்திரம். வலதுபுறம் பார்க்காத, இடதுபுறம் பார்க்காத, எது கேள்வி ஓவரா கேட்காத. எனக்கு தெரியாததை நம்ம பெரிய ஆள் மாதிரி நிதானிச்சுக்க வேண்டாம். அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. அவர் வரும் நாளிலே எல்லாத்தையும் நமக்கு முன்பாக விளங்க பண்ணுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் இயேசு வரும்போது எல்லாம் நமக்கு விளங்கும். அது வரைக்கும் சிலதெல்லாம் விளங்காது தேவ பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. உனக்கு அடுத்த ஆத்துமா ரட்சிப்பு. அதனாலதான் ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே கர்த்தரை தேடு. எத்தனை ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிக்கிறார்? இங்க எத்தனை ஆத்துமாவை ரட்சித்து வச்சிருக்கிறார் இல்லையா? எத்தனை ஆத்துமாவை காலை எழுந்திரிச்சு நன்றி சொல்லுதா? ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு ஆத்துமாவில் 4 ஆத்துமா தான் காலையில வந்து என்னை தேடுது, மீதி எல்லாம் தூங்குது கொரட்டை விட்டு. டயர்டா இருக்குது. ஆத்துமா ரட்சிப்பை பெருசா நினைக்க மாட்டேன். எதுக்கு ரட்சித்தார்? அவரை துதிக்க தானே, அவரை காலையில் எழுந்திரிச்சு தேடுறதுக்கு தானே, அவருக்கு மகிமை செலுத்துறதுக்கு தானே, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தானே. உன் கண்ணீரை மாற்றினார், உன் காலையில் இடலுக்கு தப்பித்தார். எதுக்கு? நீ சௌக்கியமா உன்னை படுக்க வச்சாரு. இப்ப வந்தாவது கத்தரை நினைக்கலாமே, சபைக்கு வரலாமே. இல்லைங்க, இப்பதாங்க நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். சொல்றது விளங்குதாங்க? எங்காவது கஞ்சி அடிச்சு சுத்திட்டு இருந்திருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எங்காவது இதுல போய் இன்னைக்கு உள்ள உட்காந்துட்டு இருந்திருப்போம். கர்த்தர் ரட்சித்தார். ஆனா கர்த்தரை தேடி வர்றதுக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, வாய் வலிக்குது, பல்லு வலிக்குது, முதுகு வலிக்குது. வேலை செய்யறதுக்கெல்லாம் எதுவுமே வலிக்குது. சொல்றது இல்லையா?
விளங்குதாங்க? என்ன வலிச்சாலும் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் அவர் தான். அவர் சமூகத்தில் போய் அவருக்கு நன்றி சொல்லுவேன், அவருக்கு மகிமை செலுத்துவேன் எந்த நாளிலும். அதுதாங்க வேணும். அந்த அன்பு தாங்க நம்மளை தேட வைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா வாழ்வோ சாவோன்னு ஊழியத்துக்கு வந்தது காரணம், இன்னைக்கு நிற்கிறெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஏசப்பா பாதத்தை பிடிச்சி, நாங்கள் என்ன ஊழியன்னா சௌக்கியமா அப்படியே இப்படி இருக்கிற நினைக்கிறீங்களா? அப்படியே பாதத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு நாள் இந்த ஊழியத்தின் பாதையில். ஒருத்தர் சொல்றது விளங்குதாங்க? அந்தரங்கத்தில் நாங்கள் ஆண்டவர் பாத்தை பிடிச்சி தான் வெளியில் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கிறோம். ஆமாம், விட்டுட்டு ஓடிலான்னு நினச்ச நாட்கள் எல்லாம் உண்டு தான். இங்கே என்னடா போராடுறது, ஏதாவது போனால் வேலைக்கு போனால் 30,000 40,000 சம்பாதிக்க மாட்டோம். ஆனால் அன்னைக்கு கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த ரட்சிப்பு, இன்றைக்கே நான் அப்படி தான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ரட்சித்து நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்குறீங்க எனக்கு. இதை நான் உலகத்துக்கு அனுபவிச்சிடக்கூடாதப்பா, உலக பிரகாரமாக நான் வாழ்ந்துடக்கூடாது, அந்த புத்தி எனக்கு வந்துடக்கூடாது. இந்த வாழ்வை ஒரு வாழ்க்கை எப்படியாவது உங்களுக்காக வாழ்ந்து உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் வாழ்ந்து சாக எனக்கு எப்படியாவது ஒரு கிருபை தாங்க. இன்னைக்கும் பாதத்தை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு தான் இருக்கிறேன் நான். சரீரம் ஒத்துழைக்காதுங்க. நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது, போராடி தான் ஜெயிக்கணும். ஜபத்தில் தான் நீங்கள் போராடி நிற்கணும் ஆண்டவருடைய பாதத்தில். சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது அது. ஆனால் ஆத்துமாவில் கொடுத்த ரட்சிப்பை நினைச்சாதான் அவர் சமூகத்தில் சரீரத்தை தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுத்த முடியும். சரீரத்தை தேவனுக்காக பயன்படுத்த வைக்க முடியும். இந்த வாயை துதிக்க வைக்க முடியும். இந்த கண்ணை அவரை நோக்கி பார்க்க வைக்க முடியும். இந்த செவியை அவர் வார்த்தையை கேட்க வைக்க முடியும். அப்பதான் இந்த கால்கள் போய் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல வைக்கும், அவருக்கு ஊழியம் செய்ய வைக்கும். அப்பதான், இன்னாட்டி இது அடங்காது. சோத்திரம் அல்லேலூயா. உள்ளான வாழ்க்கையில பலன் இருந்தாதான் இதை நீ அடக்கி ஆள முடியும். இதுல பலன் இல்லைன்னா இந்த சரீரம் உன் ஆத்துமாவை அடக்கி ஆளும். நான் சொல்றத நீ கேள்றா, தூங்குடா. நான் உழைச்சிட்டு வந்திருக்கிறேன், என் சரீரத்துக்கு டயர்டா இருக்குது, எனக்கு மண்டை வலிக்குது, வாய் வலிக்குது, படுறா பேசாம. எங்க சபைக்கு போறேன்ற, என்ன ஜெபம் பண்றேன்ற, என்ன பெருசா ஊழியத்துக்கு போற, ஒரு நாள் தான் ரெஸ்ட். காலையில் ஆராதனா, அப்புறம் சண்டே கிளாஸ், அப்புறம் சாயந்தரம் கூட்டம். விட்டா இதுல இரவு ஜெபத்துக்கு வேற போவியா? நாளைக்கு நான் போய் வேலை செய்ய வேணாம். சரீரம் கேட்கும். கேக்குதா இல்லையா? ஆத்தும ரட்சிப்பு நீ பலப்படுத்திப்பாரு, சரீரம் தானா கீழ்ப்படியும். அது தானா வேலை செய்யுங்க. சரீரம் பலன் தானா இருக்குங்க அதுக்கு. ஐயோ, நான் சொல்றது விளங்குதாங்க? இந்த ரகசியம் பெருசு. இதுதான் வாழ்வு. நீ உலக பிரகாரமான வாழ்க்கை இல்லை, சத்தியத்தின்படி, பரலோகத்தின் சத்தியத்தின்படி நீ வாழ்ந்து பார். நீ தான் சூப்பர்மேன். கையை தட்டி சொல்லுங்க. டிவியில் பார்க்குற, சினிமாவில் பார்க்குற சூப்பர்மேன் அல்ல, நீ தான் சூப்பர்மேன். ஐயா தட்டி நல்லா ஜீவனோடு சொல்லுங்க. எத்தனை பரிசுத்தவான்களை சூப்பர்மேன் மாதிரி பார்க்குறோம் பைபிளில். ஒரு எசேக்கியேல, எரேமியா, அப்படி இப்படி தீர்க்கதரிசிகளை, மோசையெல்லாம் பார்க்குறோம். யோசேப்பையெல்லாம் சூப்பர்மேனா பார்க்குறோமா இல்லையா? தாவீதை ஒரு சூப்பர்மேனா பார்க்குறோமா இல்லையா? இவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நான் எந்த தைரியத்தில், நான் ஆத்துமாவில் இருக்கிற பலன்ல ரட்சிப்பு இயேசு எனக்கு இருக்கிறார், அவரால் முடியுன்றனால தான் அவன் சூப்பர்மேனா மாறினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி ஜெபிக்கிறேன். மூன்றாவது காரியம் பாருங்க, அதுல 116 வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியே, நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். 3 காரியங்களை சொல்றார். என்ன பண்ணார்? முதல்ல என்ன பார்த்தோம்? ஆத்துமாவை ரட்சித்தார். அதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நம்ம அதை நினைத்து நினைத்து நன்றி சொல்லணும். ரெண்டாவது, என்ன கண்ணீர்னா வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், கால் இடறலுக்கு நம் வாழ்க்கையில வந்த எத்தனையோ பாதிப்பு, அத்தனையில அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம கட்டுக்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார். என்ன பண்ணாராம்? சத்தமா சொல்லுங்க. அவர் கட்டாவுக்கலினா கஷ்டங்க. ஐயோ, விளங்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நீ கட்டவிழ்க்கப்பட்டா கட்டப்பட்ட மாதிரியே தான் இருப்ப. என்ன சொன்னாலும் உனக்கு விளங்காது. என்ன சூனியம் வச்ச மாதிரியே இருக்கிறான், சொல்லுவோம்ல. எப்ப பார்த்தாலும் சூனியம் வச்ச மாதிரியே இருக்கிறானே. விடுதலையா இல்லை. விடுதலைன்னு என்பது கட்டப்பட்ட நிலை வேற, விடுதலையின் வாழ்க்கை வேற. இவ்வளோ விளங்குதான். சோத்திரம். பரவாயில்ல, ஒருத்தர் வந்து உட்காந்து செய்தியில் 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியாவது இளைப்பாறட்டுமே அவங்க ஆத்துமா. சோத்திரம். அல்லேலூயா. எப்படியோ தம் கட்டி தூங்கிட்டாங்க. சோத்திரம். ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இங்கே வீட்டில் போய் வேலை செய்வாங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாழ்க. நான் உங்களை திட்டத்தை விட வாழ்க உங்க ஆத்துமா. பிரைஸ் எல்லாம். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. தேவன் நல்லவர். ஆமேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற 1 மணி நேரம். சரி, செய்தி போயிட்டுமே, போயாச்சு உள்ள. அவங்கள கவனிச்சா உங்களுக்கு மற்ற ஆத்துமா எல்லாம் வீணா போயிடுவதில்ல.
ஸ்தோத்திரம். ஒரு டைம் தானே சொல்ல முடியும் இல்லையா? சரி, அப்போ பாருங்க, நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறாருங்க. 16 ஆண்டு 18 வருஷமாய் சாத்தாரால் கட்டப்பட்டிருக்கிறவளை நான் விடுதலை ஆக்க வேண்டாமான்னு காட்டாரு. எதுக்கு வந்தாருங்க இயேசு? குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உன் கட்டா விழ்த்து விட்டுருக்கிறார். எது? பாவக்கட்டு, சாபக்கட்டு, பிசாசு கட்டு, மாந்திரிக கட்டு, கடன் கட்டு, எவ்வளோ மரணக்கட்டு, அத்தனை கட்டு உன அவுத்து விட்டுருக்கிறார். இன்னும் ஒரு அல்லேலியா அம்மைன்னு வரல இல்லையா? அப்போ இருந்தா ஒரு ஆளே ஆமை நல்லலியா சொல்லலாமே. நீ இங்க ஒண்ணுமே கையை தூக்க மாட்டீங்களே ஆளுங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவிழ்த்து விட்டாரா இல்லையா? அவிழ்த்து விட்டு இருக்கிறாரு. உனக்கு விடுதலையோடு கத்தரை துதிக்கலாமே. அவ எழுந்து என்ன பண்ணா? கூனி நிமிர்ந்து கத்தரை துதித்தாள். விடுதலை என்ன பண்ணா? ஐயோ, என்னங்க செஞ்சா? எழுந்து நிமிர்ந்து கத்தரை துதிச்சா. சோத்திரம். அல்லேலூயா அப்படின்னு சொல்றது விளங்குதாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை விடுதலை ஆக்கினவர் என்ன பண்ணோம்? நல்ல சந்தோஷமா ஆடி பாடி விடுதலையோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கணும். மகிமைப்படுத்துங்க அவரை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதால் தான் உனக்கு கொடுத்த ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு, உன் காலை இடர்களுக்கு மாற்றி உனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் தேவன் அருளிய சொல்லி முடியாத இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது. இயேசுவை தவிர, நம் தேவனை தவிர ஆத்தும ரட்சிப்பு யாராலுமே இல்லை. ஆத்தும மீட்பு யாராலுமே இல்லை. இதை அவர் செய்தார். அதான் தேவன் அருளிய சொல்லி முடியாது. அதான் சங்கீதம், அவர் செய்த சகலோபகாரங்களுக்காக இதை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஏசப்பாவை தொழுது கொள்ளுவேன். கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்க 17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணுவேனா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நான் உங்களை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவரே, எழுந்து நிற்போமா? நன்றி சொல்லுவோமா? இந்த 3 காரியங்களை நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே.